ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ஹாய் ப்ரோ, என் பேர் கிருஷ்ணா ப்ரோ. என் பேர் கிருஷ்ணா தான். இப்போது ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்லேயோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்விட்டர் திறந்தாலே அவர் பேசுகிறத தான் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ரைட். இந்த ஒரு மீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா, இப்போ எஸ்டிஆர் வந்து நிறைய பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அவர் அவ்வளோக்கா எதுவும் பேசலை தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில். இந்த பக்கம் எப்போவுமே அமைதியாக சட்டிலாக பேசிகிட்டு இருக்கு. இவர் கொந்தளிச்சு பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு மீம்னு இதை மென்ஷன் பண்ணி சொன்னனால நானும் ஒரு மீம் பார்த்தேன். அது என்னன்னா வந்துட்டு 10 years ago எஸ்டிஆர் வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமாக வாய் பேசிக்கிட்டு இருந்தார். அவரை வந்துட்டு கெரியரை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வெளியில் அனுப்பி விட்டாங்க. இப்போ எஸ்டிஆர் திரும்ப வந்துட்டு தனுஷ் அப்போ இருந்த தனுஷ் மாதிரி நடந்துக்கிறாரு. இப்போ தனுஷ் வந்து அப்போ இருந்த எஸ்டிஆர் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு கொஞ்சம் வருஷத்தில் தனுஷோட கெரியரை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. அந்த மாதிரி ஏதோ மீம் போட்டுருந்தாங்க. அப்படி தான் நானும் இதை பார்க்குறேன். இவர் வந்துட்டு அந்த சுதாகர் கோபி மீமில் கூட வர மாதிரி யாரா இவனுக்கு பிரச்சனை பண்ணுறா, யாரா இவனுக்கு பிரச்சனை, அந்த மாதிரி தான் நானும் எனக்கு அப்படி தான் இருக்குது. என்ன தான் பிரச்சனை இவருக்கு, எதனால் இவ்வளோ கொந்தளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுவும் இந்த மேனரிசம் வேறு அவருக்கு, அந்த கரெக்டாக ரஜினி மேனரிசம் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிட்டுருக்கிறதெல்லாம் தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புகளெல்லாம் சும்மா போட்டு ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் போயிட்டுருக்கு. அப்படி தான் இருக்குது. இப்போது வெள்ளிக்கிழமை குபேரா வந்து ரிலீஸ் ஆகுது அவருடைய படம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு? ப்ரோ, ஐ வில் பி ரொம்ப ஹானஸ்ட் டு யூ. நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் அந்த ஆடியோ லான்ச்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னோட ஒப்பீனியனாக எனக்கு அது பெருசாக அந்த படத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை. அதுவும் தெலுங்கு மிக்ஸ்டு மூவி, தெலுங்கு அண்ட் இதுலேயே தமிழில் இருக்குன்னா கொஞ்சம் ஓவர் தி டாப்பாக இருக்கும் தெலுங்கு மூவிஸ் எல்லாம். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி படம்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். அதனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. சரி, இப்போ அவருடைய படம்னா அடுத்து இன்னொரு படத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த படம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. தனுஷ் படத்துலையா? ஆப்வியஸாக அந்த வடச்சென்னை 2 தான் ப்ரோ. எல்லாருமே காத்துட்ருக்கிறது அதுக்கு தான். எனக்கு அந்த படம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்ப்பேன். ஃபஸ்ட் ஷோ எப்படி அந்த மாதிரி ஒரு கேடரில் இருக்கக்கூடிய படம் அது. இதே டாப்பிக்குள்ளே இன்னொன்று இப்போது எஸ்டிஆரும் வெற்றிமாறனும் சேர்ந்துட்டாங்க. அவர் தான் வடச்சென்னை 2லலாம் ஏதோ மீம்லாம் பார்த்தேன் நான். அது அவர் தான் வடச்சென்னை 2லன்ட்டு இல்லை, அவரை வச்சு ஒரு வடச்சென்னை 2ல ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணுறாங்க எஸ்டிஆரை வச்சு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக வெற்றிமாறனே சொல்லியிருப்பார், வடச்சென்னை வந்துட்டு சிம்புக்காக தான் எழுதுனது, அப்புறமா தான் வந்துட்டு தனுஷை மாற்றி வச்சு பிளான் பண்ணது அதுன்ட்டு. ஸோ சிம்பு பண்ணாருமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் தனுஷோட மூவி நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு கேட்டால் வடச்சென்னைக்காக தான் ப்ரோ. ஹலோ அண்ணா, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா வணக்கம், என் பேர். சரி, இப்போது சமீபத்தில் குபேரா படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதில் தனுஷ் அவர்கள் வந்து என்றைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக வந்து பேசினார். அதை பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தேன் நான். உண்மையாகவே அவர் பேசினார். இது மாதிரி அவர் கொஞ்சம் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அவர் மனசில் நிறையா காயங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மாற்றங்கள் ஒன்று வரும் இல்லையா? அவருக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது அவருக்கு உண்மையாகவே. ஆனால் அவர் உழைப்பால் அவரும் முன்னுக்கு வந்திருக்கார். உண்மையாகவே அவர் நல்ல ஆக்டர். உண்மையாகவே அவர் படங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. உண்மையாகவே தேங்க்ஸ்ப்பா. அவருடைய வாழ்க்கையிலேயே ஏகப்பட்டது அவர் சந்திச்சு வந்திருக்காரு. அதனால் அவருடைய வழியில் அவர் போயின்னு இருக்கார். அதனால் அவரை பற்றி உண்மையாக சொல்லணும்னா பெருமையாக நல்லபடியாக பண்ணின்னு இருக்கார். நன்றி, வணக்கம். அவ்வளோ அமைதியாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பேசுகிறவர் இவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் சிம்பு அவர்கள் வந்து எப்போவுமே நிறையா பேசுகிற ஒரு ஆள். தக் லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு எதுவும் பேசலை. எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக மாறிட்டாரே. இதை என்ன நினைக்கிறீங்க? போகிறேன் தனுஷ சினிமா ஃப்ரெண்டு தான் அவங்க 2 பேருங்களும். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை தான். ஆனால் அவங்களுக்குள்ளே அதை இவரு சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கே அதே ஒன்றும் புரியல. இவர் நல்லா பேசுறது. சிம்பு பேசினானா ஒரு டயலாக் விடுவார், கொஞ்சம் பஞ்சு வசனாலாம் நல்லா பேசுவார் அவர். ஆனால் அவர் சைலண்ட் ஆகிட்டார், இவர் கொஞ்சம் வயலண்ட் ஆகிட்ட மாதிரி கொஞ்சம் இதுவாக பேசுகிறாரு அவர். உண்மையாகவே என்ன சொல்கிறது, ஆனால் உண்மையாகவே மாறுதல் வரும் எல்லாருக்கும் மாறுதல்ன்ற மாதிரி அவருக்கு ஏதோ மாறுதல் இருக்குது. வெள்ளிக்கிழமை தனுஷ் அவர்கள் நடித்த குபேரா படம் வந்து வருது. நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அந்த படத்துக்கு? கண்டிப்பாக படம் பார்ப்போம். ஆனால் ஃபேமிலியாக பார்க்கணுன்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் நாள் ஷோ போக முடியாது, கொஞ்சம் தள்ளி போவோம் உண்மையாகவே. ஆனால் படம் பார்ப்போம் கண்டிப்பாக. ஃபேமிலியோடு போய் பார்க்கலான்னு இருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லீவ் டைமில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களுக்கு சண்டே மாதிரி போய் பார்ப்போம். அவர் என்ன பேசினாலும் தெரியல. நான் இன்னும் அந்த ஆடியோ லான்ச்சில் எதுவுமே பார்க்கல. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இப்போது அவருடைய படம் குபேரா வந்து வெள்ளிக்கிழமை வந்து வரப்போகுது. அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கு என்ன பெருசாக
இதுக்கு முன்னாடி வந்து தனுஷ் படம் மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. ஏதோ நார்மலாக ஒரு படம் வருது, குபேரான ஒரு படம் வருது அப்படின்ற ஒரு இது தான் இருக்குது. மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. அவருடைய படமே இந்த ஒரு படம் வந்து அடுத்து இவர் இது வந்துச்சுன்னா பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் அவர் இந்த படம் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? வடச்சென்னை 2 தான் ப்ரோ. அதுக்கு எதனால? இல்லை, வடச்சென்னை 1 பார்க்கும்போதே அது கூட ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஒரு சில சீன்ஸ் இல்லை, படமே நல்லா இருந்தது. அடுத்து என்ன நடக்குன்றது ஒரு ஆர்வத்தோடையே இருக்குது. அது எப்படி இருக்கும்ன்றது படம் வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். வெற்றிமாறனை பற்றி சொல்ல வேணாம், அடுத்து என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆர்வல்லையே இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் அந்த படம் வந்து இன்னும் ஒரு 7 இயர்ஸாக இருக்குமா, 7 இயர்ஸ் மேலே இன்னும் அந்த வெயிட்டிங் அப்படியே இருக்குன்னா அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்களேன். அதுமாதிரி ஓகே, ஒரு பக்கம் இந்த தனுஷ் அவர்கள் வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்ம எஸ்டிஆர் வந்து தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சில் அந்தளவுக்கு எதுவும் பேசல. ஓகே, எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நீங்கள் எப்படி? இவர் பட்டு கற்றுக்கிட்டாரு, இதுக்கப்புறம் பட்டு கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அவர் ஆல்ரெடி வளர்ந்துட்டார், இருந்தாலும் ஏன் அப்படி பேசினாருன்ட்டு தெரியல. ஒருவேளை பின்னாடி யாருன்னா அவருக்கு இது பண்ணி விட்டாங்களா என்னான்ட்டு தெரியல. ஸோ அந்த இதில் வேணால் அவர் டென்ஷனாக பேசியிருப்பார். என் பேரை கெடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருந்தேன். யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் பேர் யார் கெடுக்கணுன்ட்டு விரும்பல, அவரே கெடுத்துட்டாரு. எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர். இப்போது இந்தளவுக்கு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேசக்கூடிய ஒரு ஆள் எஸ்டிஆர் வந்து தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சில் பெருசாக எதுவுமே வந்து பேசலை. அவருடைய மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவரோட மாற்றம் வந்து தக் லைஃப் படம் பற்றி அவருக்கே தெரிஞ்சிச்சு இந்த படம் போகாதுன்ட்டு. ஸோ அதனால் ஆடியோ லான்ச்சில் அவர் சைலண்ட் ஆகிட்டார். தனுஷோடைய படம் வந்து குபேரா வெள்ளிக்கிழமை வரப்போகுது. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அந்த படம் போவீங்களா தேட்டர்? அவரோட படம் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லா படம் மாதிரி தான் இந்த படமும் பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. இதான் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தேவையில்லாமல் அதெல்லாம் நயன்தாரா பேசின மாதிரியே இல்லை, விக்னேஷனோட இதுதான் அது அவங்க அப்படியே விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏற்ற ரிப்ளை, அதோட இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களே அவங்களாம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, எப்போவுமே இவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக பேசுகிற ஆள் கிடையாது, ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக பேசுகிறாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பேசக்கூடிய ஒரு ஆள் எஸ்டிஆர் வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் அவ்வளோக்கா எதுவும் பேசலை, நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அப்படி பேசினவரை இப்படி பேச வச்சுருக்காங்க அப்படின்னா அவனுங்க அந்தளவு பேசியிருப்பானுங்க, அதுக்காக தான் அப்படி பேசுகிறாரு. அந்த பக்கம் எஸ்டிஆர் பக்கம் அந்த சைலண்ட் ஆகிட்டார். இல்லை ப்ரோ, அது எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஓகே, ரைட். இப்போது வெள்ளிக்கிழமை படம் வரப்போகுது குபேரா, நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெருசாக வந்து கதையில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. பட் இந்த டைம் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சேகர் கமலா வந்து நல்ல ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். படம் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இந்த மணி ரிலேட்டடாக அதிகமாக இப்போ ஒரு பணக்காரங்கிட்டேருந்து இப்போ ஏழையிலேருந்து எப்படி பணக்காரங்களாகிறாங்க, இவர் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து எப்படி அந்த மேலே போகிறாரு, அங்கே மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. இது குபேரா இல்லாமல் இன்னொரு படம் இவரோட படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? வடச்சென்னை 2 தான் ப்ரோ. ரொம்ப நாளாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ ஒரு நானாக சொல்லியிருக்காங்க, 2 பேருமே சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ.